ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புன்தாம்பாவுக்கு வந்திருக்கோங்க. புன்தாம்பா வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலேருந்து 30 கிலோமீட்டரில் தான் இருக்குது. புன்தாம்பா வந்து ரொம்ப ஒரு பழமையான நகரங்கள். ஷிரடிக்கு பக்கத்தில் இருந்த கிராமங்கள் நகரங்களில் புன்தாம்பா நகரமும் ரொம்ப பழமையான நகரம். இந்த நகரத்தில் அந்த காலத்தில் வந்து சாங்தேவ் மகாராஜுடைய சமாதி, எத்தனையோ மகான்களுடைய சமாதி கோதாவரி நதிக்கரை பக்கத்தில் இருக்குங்க. அப்படி நம்ம இங்கே இருந்த பாலசனீஸ்வர பகவான், பாலசனீஸ்வரை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் நம்மளோட வீடியோஸில். அதில் பாலசனீஸ்வரர் அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விக்ரமாதித்யனுக்கு காட்சி கொடுத்து அங்கே பாலசனீஸ்வரராக குடிக்கொண்டிருக்காருன்னு நம்ம சொல்லியிருப்போம். நிறைய பேத்துக்கு தெரியும், நம்மளோட வீடியோஸில் போய் பாருங்கள், பாலசனீஸ்வரர் சொல்லியிருப்போம். அப்படி நம்ம அந்த பாலசனீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யனும் வேதாளமும் 2 பேரும் அவங்க இருந்த ஒரு குகை இருக்குங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் வந்திருக்கோம் பாலசனீஸ்வரர் கோவிலுக்கு. இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி எங்களை வந்து இங்கே இருந்த ஒருத்தவர் வந்து கூப்பிட்டு வந்தார் பைக்கில். ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா செந்தூரத்தில் இருக்குல்ல, இது வந்து வேதாளம் இருக்குது பார்த்திங்களா, வேதாளத்துக்கான கோவில், வேதாளத்துக்கான ஆலயம். ஏன்னா விக்ரமாதித்யனும் வேதாளத்தையும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க. விக்ரமாதித்யன் அவருடைய தோளில் தான் எப்பயுமே வேதாளம் குடியிருக்கும். அதனால இது வந்து பார்த்திங்கன்னா வேதாளத்துக்கான கோவில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து வேதாளத்துக்கான கோவில். வேதாளம் இங்கே இருந்திருக்கு. ப்ளஸ் விக்ரமாதித்யனும் வேதாளமும் இருந்தாங்க பார்த்திங்களா, அந்த குகை வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. இப்போ அங்கே போகலாம். ஏன்னா விக்ரமாதித்யன் புன்தாம்பாவில் 12 வருஷம் இருந்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கிட்ட விவசாயம் பார்த்துக்கிட்டு ஒரு விவசாயியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். உஜ்ஜயினுடைய மகாராஜா விக்ரமாதித்யன். அப்படிப்பட்ட விக்ரமாதித்யன் அவருடைய ஆட்சி எல்லாத்தையும் இழந்து உயிருக்கு பயந்து அவர் ஓடி வருவார். ஓடி வந்து புன்தாம்பாவில் அடைக்கலம் போகுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கிட்ட விவசாயம் லேண்டில் 12 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போது பாலசனீஸ்வரர் அவருக்கு காட்சி கொடுப்பாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருந்து சோல்ஜர்ஸை உருவாக்கி அவர் திரும்ப உஜ்ஜயினில் போய் தன்னோட ராஜ்யத்தை கைப்பற்றுவார். இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யனும் வேதாளமும் 2 பேரும் சேர்ந்து அவங்க இருந்த குகை இது தாங்க. இப்போ பார்க்குறீங்களா, இந்த குகை தான் விக்ரமாதித்யனும் வேதாளமும் அவங்க இருந்த குகை. ஏன்னா நம்ம வந்து ஷீரடியை சுற்றி நிறைய புராதனமான பழமையான விஷயங்களை தேடி தேடி ஒவ்வொன்றா எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த இடமும் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து விக்ரமாதித்யனும் வேதாளமும் 12 வருட காலங்கள் அவங்க இருந்த இடம். ஒரு 1000 வருஷம் பழமையான இடம் இந்த இடம். இங்கே தான் பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யனும் வேதாளமும் இருந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நாங்களும் ஒவ்வொரு இடங்களாக தேடி ஒவ்வொரு விஷயங்களாக தேடி போய்கிட்டே இருக்கோம். அதில் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோங்க. ரொம்ப ஒரு பழமையான இடம். விக்ரமாதித்யனும் வேதாளமும் இருந்த இடம். நம்மளுடைய சேனலில் வந்து பாலசனீஸ்வரரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். இந்த பாலசனீஸ்வரர்னால் யார், அவர் எப்படி வந்தார், அவருக்கும் விக்ரமாதித்யனுக்குமான தொடர்பு எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாபெரும் இடம், மாபெரும் மகாராஜா விக்ரமாதித்யன் இருந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உஜ்ஜயின் போனீங்கன்னா இன்றைக்கும் உஜ்ஜயினோட ஒரே ராஜா விக்ரமாதித்யன் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சக்தி பீடம் இருக்குங்க. உஜ்ஜயின் மகாகாலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் வந்து ஹர்ஷித்தி தேவி மாதா கோவில் இருக்கும். அந்த ஹர்ஷித்தி தேவி மாதா வந்து பார்த்திங்கன்னா சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்தில் அந்த தேவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விக்ரமாதித்யன் தன்னுடைய நாக்கை வெட்டி தேவிக்கு அர்ப்பணிச்சிருப்பார். அதனால தான் பார்த்திங்கன்னா தேவி அவருடைய பக்தியை கண்டு மகிழ்ந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தீர்க்காயுசு அந்த வாழ்வை கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யனுக்கு ஒரு புராதனமான ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையை பார்க்க தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இப்போ போகலாமாங்க? சலா.
விக்ரமாதித்யன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்ததுனால அவருக்கான ஒரு சிலை இருக்குங்க. ரொம்ப ஒரு புராதனமான பழமையான சிலை, விக்ரமாதித்யனுக்கான சிலை இங்கே இருக்குது. அதையும் இந்த ஊர்க்காரர் வந்து எங்களுக்கு காட்டினார். ஏன்னா நாங்கள் இங்கே ஷிரடியில் இருக்கும்போதெல்லாம் சனீஸ்வர பகவானை பார்க்க வந்துடுவோம், பால சனீஸ்வர பகவானை பார்க்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்சே வந்துச்சு விக்ரமாதித்யனும் வேதாளம் இருந்த குகையை பற்றி அவர் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்படியே அந்த குகையை பார்த்துட்டு இப்போ வந்து விக்ரமாதித்யனுக்கான ஒரு திருவுருவ மூர்த்தி அந்த காலத்தில் இருந்திருக்கு, அதை காட்ட தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த ஊரோட பேரே வந்து பார்த்திங்கன்னா பூர்ண தாம்பம் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கும். செம்பா அதை எப்படி சொல்லுவீங்க? ஒரே ஒரு நிமிஷம் கிரிசாய், செம்புன்னு சொல்லுவீங்களா காப்பரை? செம்பு வந்து இங்கே அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அரசர் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்பு நாணயங்கள்னு சொல்லுவோம். இங்கே செம்பு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம். இங்கே கோரக்ஷநாத் வந்திருக்காரு. கோரக்ஷித்தருடைய குகையை நம்ம காட்டியிருக்கோம். எண்ணற்ற விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். புன்தாம்பாவில் வந்து இன்றைக்கி ஒரு பகவானுடைய ஆசீர்வாதம், பாபாவோட ஆசீர்வாதம், சனீஸ்வரோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. கிதர் வேர் பாலசனீஸ்வர் மந்திர். ஓகே ஓகே. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நம்மளுடைய விக்ரமாதித்யனோட சிலை இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதை எடுத்துகிட்டு போய் பாலசனீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம்ல, அந்த கோவில் வந்து இப்போ வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கோவில் பாலசனீஸ்வரர் கோவில், அந்த கோவிலில் பின்புறம் அந்த சிலையை வச்சுட்டதா சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பால சனீஸ்வரருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம். விக்ரமாதித்யனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் வந்து குழந்தை ரூபத்தில் காட்சி கொடுத்த இடம். இந்த பால சனீஸ்வரர் கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறதுனால நம்ம திரும்ப சொல்ல போகிறதில்ல. நீங்கள் பால சனீஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய பழைய வீடியோஸ் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பால சனீஸ்வரரை பற்றி சொல்லியிருப்போம், அதில் பாருங்கள். இப்போது நம்ம வந்து விக்ரமாதித்யன் அவருடைய திருவுருவ சிலை எங்கே இருக்குன்னு விசாரிக்கலாம். त्या पूर्ण गावातच होतात. त्या मारुतीवर पडलं म्हणून त्याला सुटकाळ्या मारुती. हा, सुटकळ मारुती, बरोबर. तो मारुती सगळ्यात जुन्या नगरीचा मारुती, तो एक नंबर तो मारुती जुन्या नगरीचा. नंतर हे गाव डुबल्यानंतर आत वसलं गेलं, बरोबर, प्रोटेक्शन म्हणून या झाली. हा, आणि तुम्ही याला गेलते ना पुढं Where is that Vikramaditya statue? They have put in water, I think, river. Godavari river. Okay. And we went sometime back in that one under Tree. the tree. Yes. Okay. That is the place they Cut break the leg. yes, break the leg of Vikramaditya. Okay, thank you. ஜெய் சாய்நாத். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விக்ரமாதித்யனுடைய அந்த புராதனமான திருவுருவ சிலையை வந்து கோதாவரி நதிக்கரையில் போட்டாங்களாம். நம்ம ஒரு மரத்துக்கு போனோம் பார்த்தீங்களா, அங்கே தேடிக்கிருந்தோம்ல, அந்த மரத்தில் தான் பக்கத்தில் தான் விக்ரமாதித்யனோட காலை வந்து வெட்டியிருக்காங்க. அதெல்லாம் தம்பி சொன்னான் மகேஷ். இப்போது நாங்கள் ஷீரடியை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.